வணக்கம் லைவ் சென்னை.com வியூவர்ஸ். சென்னையின் எல்லையில் வருகிறது மிக பிரம்மாண்டமான பல்திறன் சரக்கு போக்குவரத்து பூங்கா MMLP என்கிற பிரம்மாண்டமான ப்ராஜெக்ட். இந்த திட்டத்தை பற்றிய விரிவான தகவல்களை இந்த தொகுப்பில் பார்ப்போம். சென்னைக்கு அருகே திருவள்ளூர் மாவட்டம் மப்பேடில் அமைக்கப்படும் பல்திறன் சரக்கு போக்குவரத்து பூங்காவின் MMLP முதல் கட்ட பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன. இந்த திட்டம் 2026 பிப்ரவரி முதல் மக்கள் பயன்பாட்டிற்கு செயல்பட தொடங்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. சென்னையை சுற்றியுள்ள சரக்கு போக்குவரத்து அமைப்பை மேம்படுத்தும் நோக்கில் உருவாக்கப்பட்டுள்ள இந்த திட்டம் சரக்குகள் நகர்வை விரைவுபடுத்துவதோடு தமிழ்நாடு பிராந்திய வர்த்தக மையமாக வலுப்பெறவும் உதவும். மப்பேடு பல்திறன் சரக்கு போக்குவரத்து பூங்கா 3 கட்டங்களாக ரூபாய் 1400 கோடி மதிப்பில் உருவாக்கப்பட உள்ளது. முதல் கட்டத்திற்கு மட்டும் ரூபாய் 350 கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. இந்த முதல் கட்ட பணி ஒருங்கிணைந்த தளவாட சேவைகளுக்கான அடிப்படை உள்கட்டமைப்பை உருவாக்குவதில் கவனம் செலுத்துகிறது. பூங்கா முழுமையடைந்தவுடன் சாலை, ரயில் மற்றும் துறைமுக இணைப்புகளை ஒரே இடத்தில் கொண்டு வரும். இதனால் பொருட்கள் வேகமாகவும் திறமையாகவும் கொண்டு செல்ல முடியும். சென்னை துறைமுகம் மற்றும் அதை சுற்றியுள்ள போக்குவரத்து நெரிசலை குறைப்பது இந்த திட்டத்தின் முக்கிய நோக்கங்களில் ஒன்றாகும். சரக்குகளை கையாளுதல் மற்றும் சேமிப்பு நடவடிக்கைகளின் ஒரு பகுதியினை மப்பேடு மையத்திற்கு மாற்றுவதன் மூலம் தற்போதுள்ள வர்த்தக தடங்கள் மற்றும் தாமதங்கள் குறைக்க அதிகாரிகள் திட்டமிட்டுள்ளார்கள். இது ஏற்றுமதியாளர்கள் மற்றும் இறக்குமதியாளர்கள் இருவருக்கும் பயனளிக்கும். மேலும் இந்த பகுதியில் உள்ள தொழில்களுக்கு தளவாட செலவுகளையும் குறைக்கும். இந்த தளவாட பூங்காவில் நவீன கிடங்குகள், சுங்கவரி வசதிகள், சரக்கு முனையங்கள் மற்றும் பிரத்யேக லாரி முனையங்கள் போன்ற வசதிகளும் இருக்கின்றன. இவை சரக்கு கையாளுதல், சேமிப்பு மற்றும் விநியோகத்திற்கான முழுமையான தீர்வுகளை இவை வழங்குகின்றன. தமிழ்நாடு பொருளாதாரத்தின் முக்கிய பிரிவுகளான ஜவுளி மற்றும் ஆடை உட்பட பல்வேறு பொருட்களை கையாளும் திறனையும் இந்த பூங்கா கொண்டிருக்கிறது. சென்னையிலிருந்து சுமார் 52 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள மப்பேடு பல்திறன் சரக்கு போக்குவரத்து பூங்கா தென்னிந்தியாவின் மைய தளவாட மையமாக உருவெடுக்கும். சென்னை, ஸ்ரீபெரும்புதூர் மற்றும் ஒரகடம் போன்ற முக்கிய தொழில் மையங்களுக்கு அருகாமையில் இருப்பதால் சந்தைகளுக்கான அணுகலை விரைவுபடுத்துவதோடு விநியோக சங்கிலி திறனையும் மேம்படுத்தி இதன் முக்கியத்துவத்தை மேலும் அதிகரிக்கும். இந்த திட்டம் பல்வேறு நிறுவனங்களின் கூட்டு முயற்சியால் உருவாக்கப்பட்டு வருகிறது. சென்னை துறைமுக அறக்கட்டளை, தேசிய நெடுஞ்சாலைகள் தளவாட மேலாண்மை லிமிடெட் மற்றும் தமிழ்நாடு தொழில் வளர்ச்சி கழகம் டிட்கோ ஆகியவை இதில் முக்கிய பங்காளிகளாகும். இவர்களின் கூட்டு நிபுணத்துவம் திட்டத்தை சரியான நேரத்தில் நிறைவு செய்வதையும் தரமான தரநிலைகளை உறுதி செய்வதையும் நோக்கமாக கொண்டுள்ளது. மப்பேடு பல்திறன் சரக்கு போக்குவரத்து பூங்காவின் நிறைவு தமிழ்நாட்டில் உற்பத்தி மற்றும் ஏற்றுமதி சார்ந்த மாநிலமாக அதன் போட்டித்தன்மையை கணிசமாக அதிகரிக்கும் என அதிகாரிகள் நம்புகிறார்கள். உள்கட்டமைப்பை மேம்படுத்துவதன் மூலமும் சரக்கு நகர்வை சீரமைப்பதன் மூலமாகவும் இந்த திட்டம் பொருளாதார வளர்ச்சியை அதிகரிக்கும், வேலைவாய்ப்பை உருவாக்கும் மற்றும் வருங்காலங்களில் இந்த பகுதியில் ஒட்டுமொத்த தளவாட கட்டமைப்பை வலுப்படுத்தும். திருவள்ளூர் மாவட்டத்தில் உருவாகியிருக்கும் மப்பேடு பல்திறன் சரக்கு போக்குவரத்து பூங்காவை பற்றிய உங்களது கருத்துக்களை இந்த வீடியோவோட கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க. மேலும் பல சுவாரஸ்யமான தகவல்களுக்கு நமது லைவ் சென்னை சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்க. மீண்டும் ஒரு அற்புதமான வீடியோவில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.